வீடியோவில் நான் உங்களுக்கு என் ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டன் இல்லை ஐ கார்டு இல்லை கார்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என் சேனலில் டேக் கேமிங் அப்புறம் கிச்சன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ என் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்புறம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த என் ஸ்க்ரீன் அப்புறம் இந்த ஐ பட்டன் அந்த இதை கொண்டு வரதுக்கு நீங்கள் வந்து க்ரோமில் போயிட்டு இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நான் டெஸ்க்டாப் சைட் வச்சுருக்கேன், அதான் இப்படி வருது. இப்போ நான் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து இந்த 9 ஐக்கான் இது கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ டேப் நான் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த ஹோம் யூடியூப் கிளிக் பண்ணி இப்போ நான் டெஸ்க்டாப் சைட் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் கிடைக்கும், வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி வராமல் இருக்கும் டெஸ்க்டாப் சைட்டு. இது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். சேனல் ஐக்கான் கிளிக் பண்ணி யுவர் சேனல் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்கள். நான் ஸ்கிரிப்ட் யூடியூப்னு கொடுக்குறேன். இது ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்துச்சுன்னா இப்போ இந்த ஸ்கிரிப்ட் யூடியூப்னு கொடுங்க. இப்போ நான் கொடுத்துட்டு உள்ளார போயிட்டு இப்போ உங்களுக்கு எந்த வீடியோவில் நீங்கள் இந்த என் ஸ்க்ரீன் அப்புறம் அந்த ஐ பட்டன் வைக்கணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கோ டு வீடியோ அனாலிட்டிக்ஸ் கொடுங்க. எந்த வீடியோ உங்களுக்கு இந்த பென்சில் ஐக்கான் கொடுங்க. ஐக்கான் கொடுத்துட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அதாவது என் ஸ்க்ரீன் இங்கே கார்டு இருக்குது. ஸோ என் ஸ்க்ரீன்றது இன்னொரு பேர் வந்து அவுட்ரூன்னு வச்சுக்கலாம், அவுட்ரூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களா. ஸோ ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் ஐக்கான், அந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ. உங்களுக்கு நான் இப்போ வந்து நான் ஜஸ்ட் இந்த ஐக்கான் அப்புறம் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த 3ல் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ரீசன்ட் அப்லோட், பெஸ்ட் ஃபார் வியூவர், எப்படிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த வீடியோ உங்களுக்கு வேணுமோ அந்த வீடியோ வைக்கலாம். அதுக்கு இதுக்கு வந்து சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோன்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ செலக்ட் நான் வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ண இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை வச்சுக்கிட்டேன்னா கடைசி 30 செகண்ட்ஸ் இல்லை 50 செகண்ட்ஸில் இந்த என் ஸ்க்ரீன் அதாவது அவுட்ரூ வரும். இது வந்து இங்கே இந்த இது இருக்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணி இதை நீங்கள் நவுத்திக்கலாம். அதாவது டோட்டல் வீடியோ லென்த்து இப்போ நான் டோட்டல் வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 440 அது அங்கே கடைசியாக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து இந்த 430 எடுத்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இதாகும். பார்த்தீங்கன்னா இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த என் ஸ்க்ரீன் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐ பட்டன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஐ பட்டன் இல்லை இந்த ஐ கார்டு இதை எப்படி நம்ம வீடியோவில் கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த என் ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கிற அந்த கார்ட்ஸ் அந்த பென்சில் ஐக்கான் இல்லை அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமான கார்ட்ஸு கேட்குறாங்க. கார்டிலும்
4 விதமான கேட்டகரிஸில் கேட்குறாங்க. அதாவது அந்த ஐ பட்டனில் உங்களுக்கு வீடியோ வேணுமா ப்ளேலிஸ்ட் வேணுமான்னு லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று வராது. அது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணணும். ஸோ வீடியோ ப்ளேலிஸ்ட் சேனல்ஸ் இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோவில் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டம் மெசேஜ் கேட்குது. அதாவது கஸ்டம் மெசேஜ்னால் அந்த வீடியோ ஐ பட்டனில் வரும். ஆனால் அதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு ஹெட்லைன் ஹெட்டு இல்லை ஏதோ டாபிக் இல்லை சப்டைட்டில் அந்த மாதிரி எதாவது எழுதணுன்னா நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ வந்து மஸ்ட் வாட்ச்னு நான் எழுதுகிறேன். நான் எழுதிட்டு டீசர்ட் டெக்ஸ்ட்டுன்னு கேட்குது, அதை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எத்தனாவது செகண்டில் வைக்கணும்னு கேட்குது. வழக்கம் போல் என் ஸ்க்ரீனில் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் இதை நவுத்துங்க. இல்லை நவுத்தி இப்போ நான் 2 நிமிஷம் 31 செகண்டில் 30 செகண்டில் வைக்கிறேன். வச்சுட்டு நான் சேவ் கொடுத்துட்டேன்னா இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு என் ஸ்க்ரீன் அப்புறம் கார்ட்ஸ் அதாவது ஐ பட்டன் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உதாரணத்துக்கு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். உங்கள் வீடியோவில் நான் என் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். கண்டிப்பாக வரும். நீங்களே பாருங்கள். இதோ இதுதான் என் ஸ்க்ரீன். ஸோ இதுக்கு பேர் தான் என் ஸ்க்ரீன். இப்போ நான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரும். அது வரல போலுக்கு. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இந்த மேலே ஐ பட்டன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கும் இந்த மஸ்ட் வாட்ச்னு நான் டைட்டில் ஒன்று போட்டல, அதுதான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க, அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியாதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ பாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.